இந்த நாட்டின் கங்கை நீர் தொண்டை கூடவே சஞ்சலமடைந்த மனதையும் அமைதியாக்கிறது. இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இலையும் விலங்குகளுக்கு உணவா இருந்தும் கூட மனிதனுக்கு மருந்தாய் பயனில் வருகிறது. அதுவும் இல்லாமல் இந்த நாட்டில் மூலமாக கொடுக்கப்பட்ட மிக அற்புதமான புத்தகத்தின் படிப்பே சொர்க்கத்தின் வழியை காமிக்கிறது. அது வேற எதுவும் கிடையாது. அதுதான் கடவுளால் பாடப்பட்ட கீதை. இந்த கீதை ஜெயந்தியில் கீதையினுடைய ரகசியங்களையும் மற்றும் கீதையினுடைய உண்மையான கடவுளை எழுத்தாளரை வெளியே கொண்டு வருவதுதான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். கீதை ஒரு கவிதை, கீதை ஒரு பாடல், கீதைதான் ஒரு மனிதனுடைய மிக சிறந்த தாய். கீதை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தந்தை. கீதையினுடைய ஸ்லோகங்கள் வேதங்களை விட சிறந்தது. ஏன் பாத்தீங்கன்னா, கீதை ஒரு மனிதனுக்கு தர்மத்தை, ஒழுக்க முறையை கற்றுக் கொடுக்குது. கீதை மனிதனுக்கு ஒரு மிக சிறந்த வழியை காமிக்குது. ஒரு குழந்தை பிறந்த பின் அதற்கு பெயர் வைக்க சொன்ன கீதைதான் படிக்கிறாங்க. அதே மாதிரி மனிதன் இறந்த பின் அவங்களுடைய குடும்பத்தினரை சோகத்திலிருந்து வெளியேற்க கீதையை தான் படிக்கிறாங்க. கீதையினுடைய முதல் வார்த்தை தர்மமும் மற்றும் மம என்ற கடைசி வார்த்தை வரை கீதை மனிதனுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குது. காலையில் இருந்து இரவு வரை செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் மற்றும் தர்மத்தின் ஞானத்தையும் மற்றும் கடவுளை அடைகிற வழியையும் கீதை தான் காமிக்கிறது. கீதை மனிதனுக்கு தூண்டுதலை கொடுக்கிறது. கீதையின் தூண்டுதல் மூலமாக தூண்டப்பட்ட மனிதன் எப்பொழுதுமே சுகத்தை, அமைதியை தான் அனுபவிப்பார். துக்கம், அகங்காரம், ஈடுபாடில் இருந்து வெளியே இருப்பார். அதிலிருந்து எப்பொழுதுமே விலகி இருப்பார். எப்படி சூரியனின் ஒவ்வொரு கிரணத்திலும் ஒளி இருக்கிறதோ அதே போல மனிதனின் ஒவ்வொரு மூச்சிலும் கீதை இருந்தால் இந்த விஸ்வத்திற்கு, இந்த உலகத்திற்கு ஒரு முறை திருப்பியும் முன்ன மாதிரியே அர்ஜுனன் கிடைப்பார். உலகத்தில் இருந்த மற்றும் இருக்கிற மிக சிறந்த ஆட்கள் கீதையில் கட்டளைப்படிதான் நடந்தார்கள். இதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு நம் நாட்டின் தந்தை மகாத்மா காந்திஜி. அவர் கையில் வெறும் ஒரு கீதை புத்தகத்தை வைத்து முழு நாட்டையும் ஆங்கிலர்கிட்ட இருந்து விடுவித்தார். சுவாமி விவேகானந்த் கூட கீதை தான் படித்தார். கடவுளால் பாடப்பட்ட இந்த கீதை வெறும் இந்த நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் கூட மகத்துவத்தை பெறுகிறது. வெளிநாட்டில கூட கல்விகளில் இதை ஒரு சப்ஜெக்டா சொல்லி கொடுக்கறாங்க. நெதர்லாண்ட்ஸ்ல ஒரு சட்டம் இருக்கு. அதாவது அங்குள்ள எல்லா கல்விகளிலும் குழந்தைகளுக்கு கட்டாயமா கீதை சொல்லி கொடுத்தே ஆகணும். ஆனால் இது நம் பாரத மக்களின் சனாதன தர்மத்தின் தர்ம நூல். ஆனால் நம்மளே அதனுடைய மகத்துவத்தை அறியாம இருக்கிறோம். ஒருவேளை அறிந்திருந்தால் எல்லா கல்விகளையும் இது ஒரு முக்கியமான சப்ஜெக்டா வச்சிருக்காங்க. மற்றும் ஒவ்வொரு பாரத குழந்தையின் ஒவ்வொரு ரோமங்களிலும் கீதை நிறைந்திருக்கும். ஆனால் நம்ம கீதை படிக்கிறதும் இல்லாமல் அதை தொடக்கூட மாட்டேங்கிறோம். இது நம்மளுடைய தர்ம நூல். இது மேல நம்ம எல்லோருக்கும் சரிசமமாக உரிமை இருக்கு. வெறும் பிராமணர்கள் தான் படிக்கணும், வயதானவர்கள் தான் படிக்கணும்னு கிடையாது. இந்த கலியுகத்தில் யாருமே தூய்மையானவர்களும் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சூத்திரர்களா மாறிட்டாங்க.
திருப்பியும் நம்ம தூய்மை ஆகணும்னா கண்டிப்பா இந்த கீதையை நம்ம படிச்சே ஆகணும். எல்லோரும் தன் வீட்டுல இந்த கீதையை வைங்க மற்றும் படிக்கவும் செய்யுங்க. ஒருவேளை வீட்டுல இந்த கீதை புத்தகம் இல்லைன்னா இங்க இருந்து போக சொல்ல கண்டிப்பா இந்த ஸ்ரீமத் பகவத்கீதா புத்தகத்தை வாங்கிட்டு போங்க. நீங்களும் இந்த கீதையை படிங்க மற்றும் உங்க குழந்தைங்களுக்கும் இந்த கீதையை சொல்லி கொடுங்க. ஒருத்தர் சரியாக தான் சொல்லியிருக்கிறார். அதாவது 5ஆம் வகுப்பில் ராமாயணத்தையும் 8ஆம் வகுப்பில் மகாபாரதத்தையும் 10ஆம் வகுப்பில் 4 வேதங்களையும் மற்றும் 12ஆம் வகுப்பில் கீதையை சொல்லிக் கொடுத்தால் ஒரு முறை முன் ஒன்றே இந்த பாரதம் விஸ்வத்திற்கே குருவாய் மாறிடும். சிறந்த நூல்கள் இருந்தும் புத்தகங்கள் இருந்தும் எந்த ஒரு தர்ம நூலுக்கும் சர்வசாஸ்திரமே சிரோமணி, அதாவது எல்லா சாஸ்திரங்களுக்கும் பீடம் என்ற பட்டம் கிடைக்கல. வெறும் கீதைக்கு தான் இந்த பட்டம் கிடைச்சிருக்கு. ஏனால் வாழ்க்கையின் பிரச்சனையில் இருந்து நாட்டின் பிரச்சனை வரை இந்த கீதை தீர்த்து வைக்கும். கீதையில் அவ்வளவு சாமர்த்தியம் இருக்கிறது. கீதையில் நம் நாட்டிற்காக மிக சிறந்த சட்ட அமைப்புகள் இருக்கிறது. அதற்கு கீதையில் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய வியவஸ்திதம் ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் தே கர்ம கர்த்து நிஹாயசி. அதாவது நம்ம கீதையினுடைய சட்டப்படி நடந்தால் சுகத்தையும் பிரம்ம வழியையும் அடையலாம். ஒருவேளை இந்த சட்டப்படி நடக்கலன்னா துக்கத்தை தான் நம்ம அனுபவிப்போம். மனிதர்களின் ஆசை அதிகரிக்க அதிகரிக்க கீதையை 108 முறை செய்திருக்காங்க. 108 எடிஷன்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ கடைசியா மனிதன் அந்த 108 எடிஷன்ல ஒரு எடிஷன் ஒரே ஒரு கீதை புத்தகத்தையும் படிக்கிறது. அதை அவங்க படிக்கவும் மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி தன்னுடைய வீட்டுல கூட அவங்க வைக்க மாட்டிக்கிறாங்க. எல்லா தர்மத்தை சேர்ந்தவர்களும் தன்னுடைய தர்ம நூலை கண்டிப்பாக படிக்கிறாங்க. இதனால் தர்ம நூலை படிக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். ஆனா நம்ம இந்த கீதையை படிக்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அதனுடைய மகத்துவமே தெரியாது. மற்ற எல்லா தர்ம நூல்களும் நம்ம கீதையில இருந்து தான் வெளியே வந்துச்சு. கிறிஸ்தவர்களின் தர்ம பிதாவே தன்னுடைய 13 வயதில் இருந்து 33 வயது வரை காசியிலிருந்து கீதையை படித்தார். அதற்கப்புறமா அவர் அந்த ஞானத்தை தன் நாட்டில் போய் சொன்னார். அதே மாதிரி நான் உங்களுக்கு சுவாமி விவேகானந்தனுடைய ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன். அப்போ லைப்ரரியில அவர் உட்கார்ந்து புக் படிச்சுட்டு இருந்தார். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கீதை புத்தகத்தை கீழே வச்சார். அதை வச்சுட்டு உடனே மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய நூலை அது மேல வச்சுட்டே இருந்தாங்க. அப்போ மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா விவேகானந்த பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உன்னுடைய தர்ம நூல் ரொம்பவே கீழே இருக்கு, எங்களுக்கு மேல இருக்குதுன்னு சொல்லிட்டு கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ விவேகானந்த் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கீதையை எடுத்துட்டார். கீழே இருந்து அது என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா எடுத்துட்டாரு. அப்போ அது எடுத்துட்ட உடனே அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் மத்த தர்மத்தினர் மேல, அதாவது அவங்க பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். என்ன சொன்னாருன்னா, இந்த கீதை தான் உங்க எல்லா தர்ம நூலுக்குமே ஆதாரம். இந்த கீதையில இருந்துதான் உங்களுடைய எல்லா தர்ம நூல்களும் வெளியே வந்திருக்குன்னு சொன்னார். அதாவது இந்த கீதை தான் எல்லா தர்ம நூலுக்குமே ஆதாரம். இந்த கீதையில இருந்துதான் மற்ற எல்லா தர்ம நூல்களும் வெளியே வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த கீதையில ரொம்பவே சிரேஷ்டமான புத்தகம். கீதையினுடைய ஞானம் மற்ற தர்மங்களிலும் இருக்கு. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்த கீதையை படிக்கவே மாட்டேங்கிறோம். ஒருவேளை நம்ம இந்த கீதையை படிச்சா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில இருந்து எல்லா விதமான துக்கங்களில இருந்தும் வெளியே வந்துட்டு இருப்போம். அதே மாதிரி கடவுளை அடைந்திருப்போம். ஆனா நம்ம இந்த கீதையை படிக்கிறதும் கிடையாது. அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, உண்மையான கடவுளை பூஜை பண்றதும் கிடையாது.
கீதையிலனா நான் பாத்தீங்கன்னா உண்மையான கடவுளுடைய நம்மளுக்கு அறிமுகம் கிடைக்குது. ஆனா நம்ம கீதை படிக்கிறது கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உண்மையான கடவுள்களை விட்டுடுறோம். நம்ம யாருக்கு பூஜை பண்றோம்? கிருஷ்ணருக்கு பூஜை பண்றோம், அனுமானுக்கு பூஜை பண்றோம், கணேசனுக்கு பூஜை பண்றோம். இவங்க எல்லாருமே என்னன்னு பாத்தீங்கன்னா தேவதைகள். இவங்க யாருமே கடவுள் கிடையாது. அதே மாதிரி கீதையினுடைய முதல் ஸ்லோகமே என்னன்னு சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா தர்மக்ஷேத்ரி குருக்ஷேத்ரி. அதாவது கீதை எல்லா கஷேத்திரங்களிலும் ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது. அதற்கு நிறைய மகத்துவங்கள் இருக்குது. தர்மத்திற்காக நம்மளுக்கு கீதை என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தர்மம் தான் சிரேஷ்டமான தர்மம். ஆனா நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய தர்மத்தை விட்டுட்டு மற்ற தர்மத்துல நம்ம கன்வெர்ட் ஆயிடுறோம். நீங்க எப்பவுமே யோசிச்சு இருக்கீங்களா? மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்க எப்பவுமே நம்ம தர்மத்துல கன்வெர்ட் ஆனதே கிடையாது. ஆனா நம்ம இந்துக்கள் தான் என்ன பண்றோம், மற்ற தர்மத்துல கன்வெர்ட் ஆகினே இருக்கிறோம். மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்க இந்த தர்மத்தினுடைய ஞானத்தை கேட்கறதுக்கு கூட அவங்க அதாவது ரெடி ஆக மாட்டாங்க. ஆனா நம்ம தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மற்ற தர்மத்துல கன்வெர்ட் ஆகினே இருக்கும். இந்த கிறிஸ்டியன்களுக்கு நம்மளுடைய லிட்ரேச்சர் கொடுத்தா அவங்க வாங்கிப்பாங்களா? வாங்கிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அவங்க லிட்ரேச்சர் கொடுத்தா நம்ம அதை வாங்கிக்கிறோம். நம்ம ஒருவேளை இந்த கீதையை படிச்சிருந்தா இந்த மாதிரி எதுவுமே ஆயிருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா கீதையில தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்வதர்மம் தான் சிரேஷ்டமான தர்மம். நம்ம இருக்கிற தர்மம் தான் ரொம்பவே சிரேஷ்டமான தர்மம். பரதர்மோ பயாவக. அதாவது மற்ற தர்மங்கள் என்ன கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் துக்கத்தை மட்டும்தான் கொடுக்குது. கொஞ்ச நாள் வரைக்கும் மனிதன் சுகத்தை தேடி மற்ற தர்மத்துல கன்வெர்ட் ஆகலாம். ஆனா அந்த தர்மம் எப்பவுமே சுகத்தை கொடுக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க அதாவது தர்ம பிதாக்களை பூஜை பண்றாங்க, அவங்களுடைய வழிபடி நடக்கிறாங்க. ஆனா அந்த தர்ம பிதாக்கள் கடவுள் கிடையாது. அவங்க எல்லாருமே ஒரு மெசேஞ்சர். கடவுளுடைய அந்த மெசேஜை அவங்க இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்களே தவிர அவங்க யாருமே என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுள் கிடையாது. கிரைஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு? காட் இஸ் லைட். அதாவது அவரும் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா காட் இஸ் லைட். அதாவது நான் கடவுள் கிடையாது, கடவுள் ஒளி புள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. அதே மாதிரி புராணத்துல கூட என்ன எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விநாசன டைம்ல கடவுள், அதாவது விநாசன டைம்ல என்ன பண்றாருன்னு கடவுள்னு பாத்தீங்கன்னா தூங்கி இருக்கிற எல்லா பிணத்திலையும் அவர் உயிரை ஊதுவார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்கல்ல. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா புராணத்துல நான் மண்ணால் ஒரு மனிதனை உருவாக்குறேன். எப்போ நான் உருவாக்கி முடிக்கிறேனோ அப்ப நான் அவருக்குள்ள உயிரை ஊதுவன்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் உலகத்துக்கு முன்னால் கடவுளாய் வெளிவருவார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஒருவேளை முஸ்லிம் தர்மத்தினுடைய தர்மபிதா கடவுளா இருந்தா இந்த விஷயத்த அவங்க புராணத்துல எழுதியிருக்க மாட்டாங்க. அப்பனா இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான தர்ம பிதாக்களும் கடவுள் கிடையாது. அப்பனா எந்த தர்மத்துல கடவுள் கிடையாதோ அந்த தர்மத்துல நம்ம கன்வெர்ட் ஆகுனா நம்மளுக்கு சுகம் கிடைக்குமா? கண்டிப்பா நம்மளுக்கு சுகம் கிடைக்காது. இந்த இந்து தர்மத்துல சனாதன தர்மத்துல மட்டும்தான் கடவுள் இருக்கிறாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவசங்கர். அந்த சிவசங்கர் தான் கடவுள். வேற யாருமே கடவுள் கிடையாது, எல்லாருமே தேவதைகள். அந்த சிவசங்கர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களும் வேற வேற பேர்ல கூப்பிடுறாங்க. கிறிஸ்டியன்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆடம்னு சொல்றாங்க. முஸ்லீம்கள் அவரை ஆதம்னு சொல்றாங்க. ஜெயினிகள் அவரை ஆதிநாத்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்துக்கள் அவர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆதிதேவன்னு சொல்றாங்க. அதாவது அந்த முதல் மனிதன் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவசங்கர். அவருக்கு தான் சிவலிங்க ரூபத்துல பூஜை நடக்குது. இந்த எல்லா ஞானமே இந்த கீதையினுடைய புத்தகத்துல இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த கீதைய படிக்க மாட்டேங்கிறோம். அதனால நம்மளுக்கு இந்த எந்த ஞானத்தை பத்தியுமே தெரிய மாட்டேங்குது. அதாவது கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஸ்வதர்ம நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவக. அதாவது நம்மளுடைய தர்மம் தான் சிரேஷ்டமான தர்மம், மற்ற எல்லா தர்மமே ரொம்ப பயங்கரமான தர்மங்கள். அங்க போனீங்கன்னா வெறும் நம்மளுக்கு துக்கம் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி கீதா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த யுத்த கஷேத்திரம், அதாவது போர்ல கூட பையனுக்கு வருது. போர் பத்தி பயப்படுற ஒரு மனிதனுக்கும் தான் பாத்தீங்கன்னா இந்த கீதை ஒரு தூண்டுதலை கொடுக்குது. அதாவது ஹட்டோவா பிராப்தி ஸ்வர்க்கம் ஜித்வா முக்ஷுசே மஹி. அதாவது ஒருவேளை நீங்க இந்த யுத்த பூமியில, அதாவது போர் பண்ணினே இருக்க சொல்ல சரீரத்தை விட்டுட்டீங்கன்னா, இந்த உடலை விட்டுட்டீங்கன்னா நீங்க ஸ்வர்க்கத்துக்கு போவீங்க. அதே மாதிரி நீங்க வெற்றி அடைந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த உலகத்தினுடைய சுகத்தை நீங்க அனுபவிப்பீங்க. அதனாலதான் நீங்க போரை பத்தி பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு கீதை. கீதை தர்மத்துக்கும் தூண்டுதல் கொடுக்குது, அதே மாதிரி வீரர்களுக்கும் தூண்டுதலை கொடுக்குது. கீதை ரொம்பவே சிரேஷ்டமான புத்தகம். அது பிராமணர்களே படித்திருக்குது. அதே மாதிரி அந்த பிராமணர்கள் யாருக்கு அதாவது சிக்ஷாவை கொடுத்தாங்கன்னா, படிப்பை சொல்லி கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜாக்களுக்கு அந்த படிப்பு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது கீதை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கீதை மூலமாக தான் ராஜாக்கள் கூட ஆட்சி பண்ணாங்க. அதற்குதான் அதாவது கீதையில சொல்லப்பட்டிருக்கு, ராஜ வித்யா ராஜகுயம் பவித்ரம் இதம் உத்தமம். அதாவது இந்த கீதை ராஜாக்களின் ஆட்சியின் அதாவது படிப்பு ரகசியம். ஆனால் இந்த ஆட்சியில கீதைக்கு மகத்துவமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த உலகத்துல நடந்திருக்க ஆட்சியில கீதைக்கு மகத்துவம் கொடுக்கப்படுகிறதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு டைம் இருந்துச்சு எப்போ இந்த கீதைய கோர்ட்ல வச்சிருந்தாங்க. சத்தியம், அதாவது அந்த கீதை புத்தகத்து மேல சத்தியம் வாங்கினாங்க. ஆனா இப்போ அந்த கோர்ட்ல கூட சத்தியம் வாங்கறதுக்காக கூட இந்த கீதையை வைக்கிறது கிடையாது. இந்த முழு உலகமும் இந்த தவறான செயலை பின்படுத்துறாங்க. இந்த கர்மங்கள்ல பண்றதுக்கு கூட நம்மளுக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா மனம் தேவை. அந்த மனசு ரொம்பவே சஞ்சலம் அடைந்த மனது. அதனாலதான் அர்ஜுனர் கூட அதாவது கடவுள்கிட்ட கேட்டாரு, என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மனசு ரொம்பவே சஞ்சலமானது, இதை நான் கண்ட்ரோல் பண்றது அதாவது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது, நான் இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு அவர் ஈஸ்வர் கடவுள்கிட்ட கேட்டார். அப்போ கடவுள் அவருக்கு என்ன பதில் கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, அபியாசேனத்து கோந்தேய வைராகேனத்து கிரீஹத்தே. அதாவது இந்த மனசை நீங்க ரெண்டே விஷயம் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒண்ணு உங்களுக்கு முழு வைராகியம் தேவை. ரெண்டாவது கடவுள்கிட்ட நம்ம யோகத்தை வைத்தால் மட்டுமே தான் இந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இந்த உலகத்துல யாருமே அந்த வைராகியத்தை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இந்த உலகத்தினுடைய ஆடம்பரத்திலேயே இருக்கிறாங்க. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகம் அழிய போகுது. இந்த உலகத்துல இருக்கிற ஒரு பொருட்களும் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு விநாசனம் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரிதான் இந்த உலகமும் இப்ப விநாசத்தை அதாவது அழிய போகுது. இத அழிவில்லாத உலகமே நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆட்டம் பாம், மிசைல்ஸ், ஏவுகணங்கள் அதெல்லாம் உருவாக்கி இருக்காங்கன்னா கண்டிப்பா அது இந்த உலகத்தை டெக்கரேட் பண்றதுக்காக அவங்க உருவாக்கல. எப்படி தீபாவளிக்கு குழந்தைங்க பட்டாசு வாங்கின்னு வராங்கன்னா அதை அவங்க வீட்டு அதை வச்சு அவங்க வீட்டை டெக்கரேட் பண்ண மாட்டாங்க. அது எதற்கு வாங்கின்னு வராங்கன்னு பாத்தீங்கன்னா அதை அவங்க வெடிக்கிறதுக்காக தான் வாங்கின்னு வராங்க. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல உருவாக்கப்பட்டிருக்க எல்லா விதமான ஏவுகணங்களும் மற்றும் அணு ஆயுதங்களும் இந்த உலகத்தினுடைய விநாசனத்துக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை வச்சு நம்ம இந்த உலகத்தை என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்கரேட் பண்ண மாட்டோம். அப்போ இந்த உலகம் எப்போ அழிவின் அதாவது இந்த உலகம் அழிவு நோக்கி போகின்னு இருக்க சொல்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த உலகத்துல இருந்து வைராகத்தை கொண்டு வரணும். ஆனா நம்ம இன்னும் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்ல தான் போயின்னு இருக்கிறோம். இந்த உலகத்து மேல நம்மளுக்கு இன்னும் அதிகம் மோகம் தான் வருதே தவிர நம்ம அது மேல வைராகியத்தை கொண்டு வர்றது கிடையாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதாவது முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அவ்வளவா ஞானம் இல்ல.
ஒருவேளை நம்ம கிட்ட ஞானம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம இந்த உலகத்துல இருந்து வைராகியத்தை கொண்டு வந்திருப்போம். ஆனா நம்ம கிட்ட ஞானமே இல்லை. அதே மாதிரி ஒரு கதை கூட சொல்லியிருக்காங்கல்ல, அதாவது ஒரு மரவெட்டி இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் உட்கார்ந்துருக்க கிளையே அவர் என்ன பண்ணாரு, வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அவர் கண்டிப்பா கீழே விழுவார்ல. அதே போலதான் இந்த உலகத்தினுடைய நிலைமை. இந்த உலகத்துல இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டம் பம், இந்த மிசைல் அதெல்லாம் நம்ம உருவாக்கி இருக்கோம். இதை பத்தி யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது ஒருவேளை நம்ம ஆட்டம் பம்ல விஸ்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளும் இறந்து போயிடும். அந்த ஞானமே இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக எல்லா விதமான பொருட்களையும் அவங்க உருவாக்கி நிற்கிறாங்க. அப்ப இந்த டைம் இருந்துன்னா நம்ம என்ன பண்ணணும், கடவுளை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஞானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கீதையினுடைய கடவுள் யார்? கீதையினுடைய கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரா இல்ல சிவசங்கரரா? கீதையினுடைய முதல் அத்தியாயம் விஷாத் யோகத்துல இருந்து கடைசி 18வது அத்தியாயம் மோக்ஷ சந்நியாஸ் யோகம் வரைக்கும் அர்ஜுனர் கடவுளை கூப்பிடுறதுக்காக யூஸ் பண்ணிருக்க ஒரு வார்த்தையும் கீதையினுடைய கடவுளை தான் பிரத்யட்சம் பண்றது. அது மூலமாக கீதையினுடைய கடவுள் தான் அதாவது வெளியேறுகிறார். அர்ஜுனர் கடவுளை கூப்பிடுறதுக்காக யூஸ் பண்ணிருக்க சில வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, காலோஸ்மி, அதாவது நான் தான் மகா காலம். சர்வாரம்ப பரித்தியாகி, அதாவது உலகத்தின் அபிமானங்களை விட்டு தருபவர். குட்டஸ்ட், அதாவது உயர்ந்த மலையில் இருப்பவர். தேவ் தேவஸ்யம், அதாவது தேவதைகளுக்கெல்லாம் தேவதை. சமலோஷ்டாஸ்ம காஞ்சனம், அதாவது மண்ணு கல்லு தங்கத்தில் சமமானவர். இந்த எல்லா பட்டமும் எந்த தேவதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஒருவேளை இது ஸ்ரீகிருஷ்ணருக்கு சொல்லப்பட்டிருந்தா அவரை மகாகாலன் கூட சொல்லியிருப்போம். சந்தனத்தை கூடவே சாம்பலும் பூசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உயர்ந்த மலையில் இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் தேவதை மகாதேவனும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதிலிருந்து ஒரே ஒரு பட்டம் கூட ஸ்ரீகிருஷ்ணருக்கு தரப்படல. இது எல்லா பட்டமும் யாருக்கு தரப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மகாதேவனுக்கு தான் தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெறும் கீதைக்கு மட்டும்தான் பகவான் வாட்ச், அதாவது கடவுள் மூலமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு அந்த பட்டத்தை கொடுத்திருக்காங்க. கிருஷ்ணரை நம்ம பகவான் கடவுள்னு சொல்ல முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஸ்ரீ கிருஷ்ணர் கடவுளா இருந்தா கோபேஸ்வரன் கோயில்ல கிருஷ்ணனுக்கு தான் பூஜை நடந்திருக்கணும். ஆனா அங்க யாருக்கு பூஜை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிவலிங்கத்துக்கு தான் பூஜை நடக்குது. கிருஷ்ணர் கடவுள் கிடையாது. கிருஷ்ணர் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் காட் இஸ் கிருஷ்ணர், அதாவது கடவுளுக்கு அடுத்ததுதான் கிருஷ்ணர், தவிர கிருஷ்ணர் கடவுள் கிடையாது. கிருஷ்ணர் கடவுளுடைய குழந்தை. ஆனா கிருஷ்ணர் நம்ம கடவுள்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கிருஷ்ணருக்கு எப்பவுமே சின்ன ரூபத்துலதான் பூஜை நடக்குது, குழந்தை ரூபத்துலதான் பூஜை நடக்குதே தவிர அவருக்கு பெரிய ரூபத்துல பூஜை நடக்கிறது கிடையாது. எல்லாருமே இந்த கீதை ஏன் மறந்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கீதையில கிருஷ்ணனுடைய பேரை போட்டுட்டாங்க. ஒருவேளை சிவசங்கரனுடைய பேர் இருந்தா எல்லா தர்மத்தை சேர்ந்தவர்களும் எல்லாருமே இந்த கீதையை ஏற்றிருப்பாங்க. ஆனா இந்த கீதையை இப்போ எல்லாருமே மறந்துட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல கிருஷ்ணனுடைய பேரை போட்டுட்டாங்க. ஆனா கீதையை சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவன். ஆனா சிவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒளி புள்ளி. அவருக்கு உடலே கிடையாது. அப்படின்னா அவர் எப்படி கீதையை சொல்லியிருப்பாரு? கீதையை சொல்றதுக்காக கண்டிப்பா வாய் தேவை. ஆனா சிவன் ஒளி புள்ளியா இருக்கிறதுனால அவர்கிட்ட வாயும் கிடையாது, கை கால்களும் கிடையாது, உடலும் கிடையாது. அப்படின்னா அவர் எப்படி கீதை சொன்னார்? கண்டிப்பா அவருக்கு எதனா உடல் தேவை. அந்த உடல் மூலமாக தான் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கீதை ஞானத்தை சொல்றாரு. சிவனுக்காக கீதையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரவேஷ்டும், அதாவது நானு நுழையறதுக்காக யோக்கியமானவர். அப்பனா அவர் பிரவேசம் ஆகுறாரு, நுழையிறாரு.
அப்படின்னா எந்த உடலுக்குள்ள நுழையிறாரு? கிருஷ்ணருக்குள்ள நுழையிறாரா இல்ல சிவன் சங்கருக்குள்ள நுழையிறாரா? கண்டிப்பா அவர் சங்கருக்குள்ளதான் நுழையிறாரு. அதனாலதான் சிவனுடைய பேரு சங்கர் கூட சேர்க்கிறாங்க. சிவசங்கர்னு சொல்றாங்க. சிவகிருஷ்ணர், சிவராமர், சிவகணேசன் அந்த மாதிரி சொல்றது கிடையாது. அந்த சங்கர் தான் சிவனுடைய முதல் குழந்தை. அதனாலதான் அவர் சங்கருக்குள்ள பிரவேசமாயிட்டு இந்த கீதை ஞானத்தை சொல்றாரு. கிருஷ்ணர் மூலமாக அவர் கீதை ஞானத்தை சொல்லல. ஒருவேளை சொல்லியிருந்தா கண்டிப்பா எப்படி கீதையில பகவான் வாட்சன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, கடவுள் மூலமாக சொல்லப்பட்ட கீதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகவான் வாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கிருஷ்ணர் போல, அதாவது கிருஷ்ணர் மூலமாக சொல்லப்பட்டிருந்தா கண்டிப்பா கிருஷ்ணர் வாட்சன்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி திருதராஷ்டிர வாட், சஞ்சய் வாட், அர்ஜுன் வாட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி கிருஷ்ணர் வாட்சன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அங்க கிருஷ்ணர் வாட்சன்னு சொல்லல. யாரு வாட்சன்னு சொல்லியிருக்காங்க? பகவான் வாட், அதாவது கடவுள் மூலமாக சொல்லப்பட்ட கீதைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாஸ்திரத்துல அதாவது கிருஷ்ணருக்கு என்ன காமிச்சிருக்காங்க? குருவை காமிச்சிருக்காங்க. சாந்தீப்னி குரு கிட்ட இருந்து அவர் ஞானத்தை எடுத்துக்கினாரு. ஆனா கடவுளுக்கு எந்த விதமான குருவே தேவை கிடையாது. அதுக்குதான் கீதையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மத பரத்தரம் நானே கிஞ்சி வஸ்தி தனஞ்சே, அதாவது என்னை விட சிரேஷ்டமானவர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் சங்கரருக்கு எந்த குருவையும் காமிக்கல. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கீதையில அஜன்மான்னு சொல்லியிருக்காங்க. அஜன்மா அதாவது நான் ஜென்மம் எடுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா ஒரு வேலைக்கு கிருஷ்ணருக்காக சொல்லியிருந்தா கிருஷ்ணரை ஜென்மம் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்கல்ல, தேவிக்கு மூலமாக கிருஷ்ணர் ஜென்மம் எடுக்கிறாரு. ஆனா சங்கரரை ஜென்மம் எடுக்கிற மாதிரி காமிக்கிறது கிடையாது. அதே மாதிரி இருக்கிற மாதிரியும் காமிக்கிறதே கிடையாது. ஆனா கிருஷ்ணருக்கு ஜென்மம் காமிச்சிருக்காங்க, அதே மாதிரி இறக்குற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, யுத்தத்துல போக சொல்ல, போருக்கு போக சொல்ல, போருக்கு முன்னாடி ராஜாக்கள் ஹர் ஹர் மகாதேவ் அப்படின்னு சொன்னாங்க. கிருஷ்ணனுடைய வந்தனாவையும் மற்றும் விஷ்ணுனுடைய வந்தனாவையும் அவங்க பண்ணல. ஆனா என்ன சொன்னாங்க? ஹர் ஹர் மகாதேவ்னு சொன்னாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, போர் நடக்க சொல்ல நம்ம யாரை நினைவு பண்றோம்? கடவுளை நினைவு பண்றோம். எந்த விதமான தேவதைகளையும் நம்ம நினைவு பண்றது கிடையாது. அதனாலதான் அவங்க ஹர் ஹர் மகாதேவ்னு சொன்னாங்க. மகாதேவ அவங்க என்ன பண்ணாங்க? நினைவு பண்ணாங்க. கிருஷ்ணரையும் நினைவு பண்ணல, அதே மாதிரி எந்த விதமான தேவதைகளையும் அவங்க நினைவு பண்ணல. ஒருவேளை கிருஷ்ணன் கடவுளா இருந்தா கண்டிப்பா போர் நடக்க சொல்ல அவங்க கிருஷ்ணரை நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க போர் நடக்க சொல்ல யார் நினைச்சாங்க? மகாதேவனை மட்டும்தான் நினைவு பண்ணாங்க. அதனால என்ன சொன்னாங்க? ஹர் ஹர் மகாதேவ்னு சொன்னாங்கல்ல. அதுக்கடுத்த ப்ரூஃப் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கீதையில கடவுள் அர்ஜுனனுக்கு சொன்னாரு, அதாவது காமேஷு குரோதேஷு, அதாவது இந்த காம விகாரம் மற்றும் இந்த குரோத விகாரம், அதாவது கோபம், இது ரெண்டுமே உன்னுடைய எதிரின்னு சொல்லியிருக்காரு. இது ரெண்டையும் நீ எரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்பனா இந்த காம விகாரத்தை எரிக்கிறதுக்கான ஞானம் வெறும் சிவன் மூலமாக தான் சொல்லப்படும். சிவன் சங்கர் மூலமாக சொன்னாரு. அது கிருஷ்ணர் மூலமாக சொல்லப்படல. கிருஷ்ணன் ஒரு மனிதன் மூலமாக காம விகாரத்தின் மேல வெற்றி அடைய முடியாது. அதே மாதிரி அந்த காம விகாரத்து மேல மனிதனால வெற்றி அடையணும்னா கண்டிப்பா அந்த ஞானத்தை அவங்க கடவுள்கிட்ட இருந்து தான் எடுத்துக்கணும். அப்போ ஒருவேளை கிருஷ்ணன் கடவுளா இருந்தா அவங்கள காம விகாரத்தை எரிச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருக்கணும். ஆனா கடவுள் வெறும் சங்கரை மட்டும்தான் காம விகாரத்தை எரிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க சாஸ்திரத்துல. அதாவது அந்த சங்கர் காம விகாரத்தை எரிக்கிறாரு. அதே மாதிரி அர்ஜுனனுக்கு என்ன ஞானத்தை கொடுக்குறாருன்னா, இந்த காம விகாரம் மற்றும் குரோத விகாரம் ரெண்டுமே உன்னுடைய மிகப்பெரிய சத்ருகள். இத நீ அழிக்கணும்னு சொல்றாரு. அப்போ சங்கர் அந்த காம விகாரத்தை எரிச்சாரு. அதனாலதான் அவர் அந்த ஞானத்தை அர்ஜுனனுக்கும் கொடுக்குறாரு. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, அதே காம விகாரத்தை பிரத்யும்னு, அதாவது கிருஷ்ணனுடைய குழந்தையா அந்த காம விகாரம் ஜென்மம் எடுக்கிறா இல்லையா,
பிரத்யும்னா அந்த காம விகாரம், இந்த காம தேவதா வந்து ஜென்மம் எடுக்கிறாரு. அப்பனா கிருஷ்ணர் எப்போ காமதேவதாக்கு ஜென்மம் கொடுக்குறாரோ அப்பனா அவரால் எப்படி இந்த காமதேவதா வந்து எரிக்கிறதுக்கான அந்த ஞானத்தை கொடுக்க முடியும்? அப்பனா கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த காமத்தை எரிக்கிறதுக்கான நாலேஜ கொடுக்கல. அது யார் கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா வெறும் சங்கர் மட்டும்தான் கொடுத்திருக்காரு. ஒருவேளை ஸ்ரீகிருஷ்ணர் வந்து காமவிகாரத்தை எரிச்சிருந்தா அவருக்கு வந்து அத்தனை மனைவிகள் அத்தனை ராணிகளை வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா கிருஷ்ணருக்கு வந்து 16,108 கோபகோபிகளை வந்து காமிச்சிருக்காங்க. சங்கருக்கு பாத்தீங்கன்னா சங்கர் வந்து குடும்ப வாழ்க்கையில இருக்கிறாரு. ஆனா குடும்ப வாழ்க்கையில இருந்து அவர் எப்படி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சம்பூர்ண அவர் வந்து வைராகியத்தை வந்து ஃபாலோ பண்றாரு, கடைபிடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, நான் எந்த விதமான மேஜிக்கும் நான் எந்த விதமான அதாவது லீலைகளும் பண்றது கிடையாதுன்னு சொல்றாரு. நான் வந்து யாருக்கும் ஆசீர்வாதமும் கொடுக்கறது கிடையாது, யாரையும் நான் வந்து சபிக்கிறதும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. சாபமும் கொடுக்க மாட்டாரு அவரு. மனிதர்கள் வந்து தானே தன்னுடைய கர்மங்கள் மூலமாக எல்லா விதமான அந்த கதியையும் வந்து அவங்க அடையிறாங்க. ஆனா கடவுள் வந்து இந்த லீலைகள்லாம் பண்றது கிடையாது. ஆனா கிருஷ்ணர் என்ன காமிக்கிறாங்க, லீலைகள் பண்ற மாதிரி காமிக்கிறாங்கல்ல. அப்போ சின்ன குழந்தை வந்து லீலைகள் பண்ண சொல்ல நம்ம அந்த லீலைகள் மேல வந்து அட்ராக்ட் ஆகுறோமா இல்லையா? நம்மளுக்கு வந்து சின்ன குழந்தைங்களோட லீலைகள் வந்து ரொம்பவே பிடிக்குது. அதனால அந்த குருக்கள் கூட என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த லீலைகளை விரும்பி அவங்க என்ன பண்ணாங்க, கீதையினுடைய கடவுளா கிருஷ்ணரை வந்து ஏத்துக்கிறாங்க. ஆனா கடவுள் வந்து எந்த விதமான லீலைகளும் பண்றது கிடையாது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரூஃப் தான் நாங்க வந்து கொடுக்குறோம். ஆனா நீங்க கீதையை படிச்சா உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ரூஃப்ங்க வந்து ஒண்ணு கிடைச்சதே இருக்கும். அப்பனா சிவன் வந்து சங்கர் மூலமாக அந்த கீதை ஞானத்தை வந்து கொடுத்துன்னு இருக்கிறாரு. எப்ப கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கலியுக கடைசியில தான் கொடுக்குறாரு. அவர் வந்து அந்த கீதை ஞானத்தை துவாபர யுகத்துல வந்து கொடுக்கல. ஒருவேளை அந்த கீதை ஞானத்தை துவாபர யுகத்துல கொடுத்திருந்தா கண்டிப்பா துவாபர யுகம் கழிச்சு வந்து சத்யுகம் தான் வந்திருக்கணும். ஆனா துவாபர யுகம் கழிச்சு எந்த யுகம் வருது? சத்யுகம் வருதா இல்ல கலியுகம் வருதா? இந்த பாவப்பட்ட கலியுகம் தான் வருது. இந்த கீதை ஞானம் மூலமாக நம்ம வந்து சத்கதியை அடையிறோம். உயர்ந்த வழியை வந்து நம்மளுக்கு கடவுள் சொல்லி கொடுக்கிறாரு இந்த கீதை ஞானத்தின் மூலமாக. அதன்படி நடந்தா நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம். அதனாலதான் அந்த சிவன் வந்து சங்கர் மூலமாக அந்த கீதை ஞானத்தை இப்போ இந்த சங்கம் யுகத்துலதான் கொடுத்துன்னு இருக்கிறாரு. சங்கம் யுகம் அதாவது கலியுகத்தின் கடைசியும் மற்றும் சத்யுகத்தின் ஆரம்ப காலத்து தான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சங்கம் யுகம் சொல்றாங்க. இந்த கலியுக கடைசியில தான் சிவன் சங்கர் மூலமாக அந்த கீதை ஞானத்தை கொடுத்துன்னு இருக்கிறாரு. இந்த கலியுகத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா நாலா பக்கமும் சண்டை சத்துருவம், தூய்மை இல்லாம போயிடுச்சு. விகாரங்கள் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு, எதா திரதி சிரேஷ்ட தத்த தேவை சரோஜன. அதாவது மனிதர்கள் வந்து உயர்ந்த மனிதர்கள் பண்ற அந்த கர்மத்தை தான் நம்ம அந்த மனிதர்களும் ஃபாலோ பண்றாங்க. அப்பனா கீதையில கிருஷ்ணனுடைய பேரு போட்டதுனால நம்ம என்ன பண்றோம், கிருஷ்ணனுடைய கர்மங்களை ஃபாலோ பண்றோம். அப்போ கிருஷ்ணனுடைய கர்மங்களை ஃபாலோ பண்றதுனால இந்த உலகம் நான் பாத்தீங்கன்னா ரொம்பவே கீழ் நோக்கியா போயின்னு இருக்குது. கடவுள் இதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஜெகத் விபரிவர்த்தத்தை, அதாவது கடவுளுடைய அந்த முக்கியமான அந்த மூர்த்தி அதாவது சங்கர் மூலமாக சொல்லப்படுற அந்த ஞானத்தின் மூலமாக இந்த உலகம் வந்து தலைகீழா மாறிடும் சொல்றாரு. துக்கம் வந்து சுகமா மாறிடும், அசாந்தி வந்து சாந்தியா மாறிடும். ஆனா இந்த கிருஷ்ணர் மூலமாக சொல்லப்பட்ட அந்த கீதையை நம்ம படிக்கிறதுனால கிருஷ்ணர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கிருஷ்ணரை வந்து புத்தியில உட்கார வச்சு நம்ம அந்த கீதையை படிக்கிறதுனால என்ன ஆகுது, இந்த உலகம் இன்னும் கீழ் நோக்கிதான் போயின்னு இருக்குது, மேல் நோக்கி போகிறது கிடையாது. கிருஷ்ணனுடைய ஒரு கர்மங்களையும் இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய கர்மங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் கிட்ட வந்து 8 பட்டராணிகள்
108 ராணிகள், 16,000 கோபிகள் இருந்தாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு மனிதர்களும் என்ன பண்றாங்க, அத்தனை மனைவிகளை வச்சுக்கிறாங்க. அத்தனை ராணிகளை வச்சுக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த பாரதம் கீழ் நோக்கி போயிருக்குது. அதாவது இந்த காம விகாரம் நிறைவேறல, நம்மளுக்கு என்ன வருது, கோபம் வருது. அதே மாதிரி இந்த 5 விகாரங்கள் இந்த உலகத்தை ஆட்டி படைக்குது. இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு மூலமான காரணம் தான் பாத்தீங்கன்னா, கீதையினுடைய கடவுளா ஸ்ரீகிருஷ்ணரை ஏற்று இருக்கிறாங்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்க விரும்புறேன். இந்த பிராமண வீட்டுகள்ல என்னன்னு பாத்தீங்கன்னா கீதைய படிக்கிறாங்க. ஆனா அவங்க தன்னுடைய மனசுல கீதையினோட கடவுளை யாரை ஏத்துக்கிறாங்க, கிருஷ்ணரை ஏத்துக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணரை கீதையினுடைய கடவுளா ஏத்துக்கல இந்த கீதையை படிக்க சொல்ல அவங்க வீட்டுல அந்த துக்கம் வெளியேறிச்சா, சுகம் வந்துடுச்சே, இல்ல அவங்க சாந்தியை தான் அனுபவிக்கிறாங்களா? அவங்க கூட தன்னுடைய வீட்டுல அவங்களும் தன்னுடைய வாழ்க்கையில துக்கத்தை மட்டும்தான் அனுபவிக்கிறாங்க, சுகத்தை அனுபவிக்கல. அசாந்தியை மட்டும்தான் அனுபவிக்கிறாங்க, அவங்க இந்த சாந்தியை அனுபவிக்கல. ஏன்னு பாத்தீங்கன்னா கீதையினுடைய கடவுளா அவங்க கிருஷ்ணரை ஏத்து நிற்கிறாங்க. ஒருவேளை கீதையினுடைய கடவுளா சங்கரை ஏத்துக்கணும்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில சுகமும் வரும், சாந்தியும் வரும். அமைதியை நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது, அமைதியே நம்மள தேடி வரும். இந்த பாரத நாட்டுல தான் என்ன சொல்றாங்க, ஹிந்து முஸ்லிம் சிக் ஈசாய் ஆப்பஸ்மே பாய் பாய். அதாவது இந்துக்கள், முஸ்லிம்கள், அப்புறம் கிறிஸ்துவர்கள், அதே மாதிரி சீக்கியர்கள், இவங்க எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்றாங்க. ஆனா இப்போ ஹிந்துக்களும் அப்புறம் முஸ்லிம்களும் ஒருத்தருக்கு ஒருத்தரோட சண்டை போட்டுக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு எல்லா தர்மத்தை சேர்ந்தவர்களும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லா தர்மத்தினுடைய ஒரே ஒரு தந்தை, எல்லா தர்மத்தினுடைய தந்தை முழு உலகத்தினுடைய கடவுள், அதாவது சிவசங்கர். அவர் தான் என்ன சொல்றாங்க சாஸ்திரத்துல, ஹர ஹர மகாதேவ் சம்பு காஷி விஸ்வநாத் கங்கே. அதாவது அவருக்கு தான் என்ன டைட்டில் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் டைட்டில் கொடுத்திருக்காங்க. மற்ற எந்த தேவதைகளுக்கும் விஸ்வநாதன் டைட்டில் கொடுக்கல. அதாவது அவர் தான் முழு உலகத்துக்குமே அப்பா. இப்ப எல்லா தர்மத்தை சேர்ந்தவரும் அவரை மறந்துட்டனாலதான் இன்னைக்கு உலகத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம எப்போ அந்த ஒரு கடவுளை அந்த ஒரு தந்தையை ஏத்துக்கிறோமோ அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம சண்டை போட மாட்டோம், இந்த துக்கத்துல நம்ம வெளியே வந்துடும். அப்பனா இப்போ டைம் வந்துடுச்சு. என்ன டைம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த கடவுளை தெரிஞ்சுக்கணும். இந்த கீதா ஞான அமிர்தம், அதாவது இந்த ஞானத்தை சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அமிர்தம்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா இப்போ நம்ம இந்த டைம் இருக்க சொல்ல இந்த அமிர்தத்தை குடிச்சிட்டு நம்ம என்ன மாதிரி ஆயிடணும், அமர் ஆயிடணும். அதாவது இந்த அமிர்தத்தை நம்ம குடிச்சோம்னா நம்மளுக்கு எப்பவுமே அழிவே கிடையாது. இந்த முசல்மான்கள் கூட தன்னுடைய குரானத்துல சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, சுதாக்கே கயாமத்துல படே மௌத் சே ரஹேங்கே. அதாவது கடவுளுடைய குழந்தைங்க, குதாவினுடைய குழந்தைங்க இந்த விநாசன டைம்ல கூட, அழிவு நேரத்துல கூட அவங்க வெறும் சுகத்துலதான் இருப்பாங்க, துக்கத்தை அனுபவம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்பனா கடவுளுடைய குழந்தைங்க யாரு, கிறிஸ்தவர்களா, முஸ்லிமா, இந்துக்களா, இல்ல மத்த தர்மத்தை சேர்ந்தவர்களா? எப்ப வரைக்கும் எல்லா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களும் ஒரே ஒரு அந்த விஸ்வநாத் சங்கர் மகாதேவனை தெரிஞ்சுக்கலையோ அது வரைக்கும் அவங்க கடவுளுடைய குழந்தையா ஆக முடியாது. எல்லா தர்மத்தை சேர்ந்தவர்களும் அந்த கடவுளை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எப்ப அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் அவங்க என்ன ஆகுறாங்க, கடவுளுடைய குழந்தைகள் ஆகுறாங்க. அப்ப அந்த டைம் வந்துடுச்சு. இப்ப நம்ம இந்த ஞானத்தின் மூலமாக அந்த கடவுளை தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ரித்தே ஞான அன்ன முக்தி. அதாவது இந்த ஞானம் மூலமாக தான் நம்மளுக்கு முக்தி கிடைக்குது, வாழ்க்கையில இருந்து முக்தி கிடைக்குது. அதே மாதிரி இந்த துக்கத்துல இருந்து கூட நம்மளுக்கு முக்தி கிடைக்குது. எப்ப வரைக்கும் நம்ம இந்த ஞானத்தை எடுத்துக்கலையோ அப்ப வரைக்கும் நம்மளுக்கு முக்தியே
கிடைக்காது. அதே மாதிரி கீதையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நகி ஞானேன சத்ரிஷம் பவித்ரம் இஹ வித்யதே. அதாவது இந்த ஞானத்தை விட பவித்திரமான எந்த ஒரு பொருளுமே இந்த உலகத்துல கிடையாதுன்னு சொல்லியிருக்குது கீதையில. அப்பனா இந்த ஞானம்னா மத்த தர்மங்களுக்கு கொடுக்கிற ஞானமா இல்ல சங்கர் மூலமாக கொடுக்கப்பட்ட ஞானமா? நீங்க எந்த ஒரு சத்சங்கத்துல போங்க, எந்த ஒரு குழுலையும் போங்க, ஆனா அங்க உங்களுக்கு உண்மையான ஞானத்தை கொடுக்குறாங்களா? கடவுள் இந்த அத்தியாத்மிக் பரிவார் மூலமாக, அத்தியாத்மிக் குடும்பம் மூலமாக ஒரு ஞானத்தை கொடுக்கிறாரு. ஏன் ஞானத்தை கொடுக்கிறாரு? அதாவது நீங்க ஒரு ஒளி புள்ளியான ஆத்மா. இந்த ஞானம் நம்மளுக்கு வேற எங்கன்னா கிடைச்சிருக்குதா? அப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆத்மா. எப்ப வரைக்கும் நீங்க தன்னை ஆத்மான்னு நினைச்சுட்டு இருந்தீங்களோ அப்ப வரைக்கும் நீங்க சுகத்தை அனுபவிச்சீங்க, அமைதியை அனுபவிச்சீங்க. ஆனா நீங்க எப்போதான் தேகம், நான் ஒரு உடல் அனுபவிச்சீங்களோ அப்பதான் உங்ககிட்ட துக்கம் வந்துச்சு, அசாந்தி வந்துச்சு. அதாவது இந்த அமைதி உங்களை விட்டு விலகிடுச்சு. இப்ப திருப்பியும் அப்பா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களே நீங்க இந்த தேகத்தை மறந்துடுங்க. இந்த தேகம் மூலமாக உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. கடவுள் தான் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேகத்துக்கு பின்னாடி சுத்துறதுனால உங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது, அதாவது எதுவுமே கிடைக்காது. நீங்க இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கின்னு இந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சுகம் மற்றும் அமைதியினுடைய ஆஸ்தி கிடைக்கும். கடவுள் இந்த கீதை ஞானத்தின் மூலமாக சுகம் மற்றும் சாந்தியினுடைய ஆஸ்தியை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப அது உங்க கையில இருக்குது. நீங்க வேணும்னா அந்த ஆஸ்தியை இங்க இந்த ஞானத்தின் மூலமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணான்னா இந்த ஞானத்தை நீங்க கேட்காதீங்க. நாங்க இந்த ஞானத்தின் மூலமாக யாரையும் தன்னுடைய மதத்தை விட்டுட்டு வாங்கன்னு சொல்றது கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லா தர்மத்துக்குமே ஒரே அப்பா தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஞானத்தை கண்டிப்பா கேட்கலாம். இந்த ஞானத்தை கேட்கறதுக்காக எந்த விதமான ஃபீஸும் நாங்க வாங்குறது கிடையாது. கடவுள் ஜென்மத்தில இருந்து மனிதனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறாரு. அது என்ன கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா, அது என்ன பரிசுன்னா அது புத்தி. அந்த புத்தியின் பரிசின் மூலமாக தான் நம்ம சரி மற்றும் தவறை நிர்ணயிக்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம அந்த புத்தி மூலமாக தான் இந்த சரி மற்றும் அந்த தவறை நம்ம நிர்ணயிக்கணும். இந்த புத்தி மூலமாக நீங்க நிர்ணயிக்கணும். அதாவது கீதையினுடைய கடவுள் யாரு? ஸ்ரீ கிருஷ்ணரா இல்ல மகாதேவனா? நான் உங்களுக்கு ஒரு முறை திருப்பியும் அந்த எல்லா ப்ரூஃபையும் சொல்ல விரும்புறேன். ஒருவேளை கீதையினுடைய கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரா இருந்தா அர்ஜுனன் கடவுளை கூப்பிடுறதுக்காக கீதையில் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு. அதாவது காலோஸ்மி, நான் மகாகாலன், சர்வாரம்னு பரித்தியாகி, உலகத்தில் எல்லா விதமான அந்த அபிமானங்களையும் நான் விட்டுக்கு தரேன். உயர்ந்த மலையில இருக்கக்கூடியவர், தேவதைகள்லாம் மகாதேவன். இந்த டைட்டில் யாருக்கு கொடுத்திருக்காங்க? கிருஷ்ணருக்கு கொடுத்திருக்காங்களா இல்ல சங்கர் கொடுத்திருக்காங்களா? அதே மாதிரி ஒருவேளை ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையினுடைய கடவுளா இருந்தா அவருக்கு ஜென்மம் காமிச்சிருக்க கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா கீதையில என்ன சொல்லியிருக்காங்க? அஜன்மாகும், அதாவது நானு ஜென்மம் எடுக்கிறது கிடையாது, நான் பிறக்கிறது கிடையாது, நான் இந்த கர்வத்தின் மூலமாக பிறக்கிறது கிடையாது. அப்படின்னா கிருஷ்ணரை பிறந்திருக்க மாதிரி, அதாவது கர்வத்திலிருந்து ஜென்மம் எடுக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி மரணத்தையும் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி கீதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பகவான் உவான், கடவுள் மூலமாக சொல்லப்பட்ட கீதைன்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணர் உவாச்சுன்னு சொல்லப்படல. அதே மாதிரி ஒருவேளை ஸ்ரீ கிருஷ்ணர் கடவுளா இருந்தா ஊருக்கு போக சொல்ல ராஜாக்கள் கிருஷ்ணனுடைய பேரு தான் சொல்லிருக்கணும். ஆனா அவங்க என்ன பேரை சொல்றாங்க? ஹர் ஹர் மகாதேவ் அப்படின்னு சொல்றாங்கல்ல.
அதாவது அவங்க வந்து மகாதேவனை மட்டும்தான் நினைவு பண்றாங்க. அதாவது கீதையினுடைய கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் கிடையாது. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து எல்லா தர்மத்துக்குமே தந்தை கிடையாது. எல்லா தர்மத்துக்குமே தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிவசங்கர். அதே மாதிரி கீதையினுடைய கடவுள் கூட யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிவசங்கர் தான். இப்ப நம்ம கிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் ரொம்பவே கம்மியா இருக்கு. இந்த கம்மியான டைம்ல நம்ம நிறைய ஞானத்தை வந்து எடுத்துக்கணும். அதனால நீங்க இந்த டைமை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இந்த ஞானத்தை கேட்கணும். இந்த ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு சுகம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும். அமைதி மற்றும் சுகம் உங்களை தேடி வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஞானம் வந்து சாதாரண மனிதன் மூலமாக சொல்லப்படுற ஞானம் கிடையாது. இது வந்து கடவுள் மூலமாக சொல்லப்படுற ஞானம். கடவுளே வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. அதே மாதிரி கடவுள் வந்து வெளிநாட்டுக்குலாம் போகல. அவர் எங்க வந்திருக்காரு? இந்த பாரத நாடுக்கு மட்டும்தான் வந்திருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவ்வளவு தூய்மையை வந்து அதாவது ஃபாலோ பண்றாங்களா? இல்லன்னா இந்த பாரதத்துல இருக்கவங்க தூய்மையை ஃபாலோ பண்றாங்களா? இந்த பாரதத்துல இருக்கிறவங்க தான் தூய்மையை வந்து ஃபாலோ பண்றாங்க. அப்பனா அந்த கடவுள் அந்த தூய்மையினுடைய சக்தியை பார்த்துக்கிட்டு அவர் எங்க வராரு? இந்த பாரதத்துக்கு வந்திருக்காரு. வந்துட்டு தன்னுடைய ஞானத்தை சொல்ல அவரு ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப நீங்க தான் வந்து அந்த அவருடைய உண்மையான அந்த ரூபத்தை தெரிஞ்சுக்கின்னு இந்த ஞானத்தை எடுத்துக்கணும். இப்ப எல்லாருமே வந்து இந்த ஞானத்தை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா கடவுள் சாதாரணமான ஒரு மனித ரூபத்துல வந்திருக்காரு. அதுக்கு கீதையில என்ன ப்ரூஃப் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவஜானந்தி மாமூடா மனுஷ தனிமாஸ்ரிதா. அதாவது நானும் ரொம்பவே சாதாரணமான மனித உடல்ல வந்திருக்கேன். அந்த மனித உடல்ல வந்து என்ன வந்து எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்பனா யார் அந்த கடவுளை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து ரொம்பவே பாகியசாலியான ஆத்மாக்கள், ரொம்பவே லக்கி. அப்படின்னா நம்ம அந்த கடவுளை தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து அந்த பாக்கியத்தை வந்து எடுத்துக்கணும். அதாவது இந்த ஞானம் வந்து வேற எந்த குருக்கள் மூலமாகவும் தரப்படல. இது வந்து ஸ்வயம் ஈஸ்வரன் மூலமாக கொடுக்கப்பட்ட ஞானம். இப்ப நம்ம மனிதர்கள் தான் நினைக்கிறோம், அதாவது நம்ம வந்து ஸ்வர்க்கத்துக்கு போவோம். ஆனா ஸ்வர்க்கத்துல யாரு காமிச்சிருக்காங்க? தேவதைகள் காமிச்சிருக்காங்க. அப்பனா நம்ம மனித ரூபத்துல இருக்க சொல்ல நம்ம ஸ்வர்க்கத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. நம்ம இந்த தேவதை அந்த ரூபத்தை வந்து நம்ம தாரணை பண்ணணும். அப்படின்னா இந்த தேவதை ரூபத்தை அடையறதுக்காக நம்ம கண்டிப்பா இந்த ஞானத்தை கேட்டே ஆகணும். இந்த ஞானத்தின் மூலமாகவே நம்ம வந்து தேவதைகளா ஆகுறோம். நாங்க உங்ககிட்ட இருந்து உங்களுடைய கொஞ்சம் டைம் தான் கேட்கிறோம். நீங்க அந்த டைம்ல வந்து வீட்டிலே இருந்து கூட இந்த ஞானத்தை கேட்டுக்கலாம். இந்த ஞானம் மூலமாக உங்களுக்கு முக்தி கிடைக்கும். ஆனா மனிதர்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை கேட்கவே விரும்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாருமே இந்த ஞானத்தை வந்து வேஸ்ட்னு நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து இவ்வளவு கோயில்களுக்கு போயிருக்கிறோம், இவ்வளவு மசூதிகளுக்கு போயிருக்கிறோம், இவ்வளவு சர்ச்சுங்களுக்கு போயிருக்கிறோம். ஆனா வாழ்க்கையில எப்பெல்லாம் சுகம் மற்றும் அமைதி கிடைச்சிருக்குதா? அதே மாதிரி மனிதன் காலையில இருந்து இரவு வரைக்கும் நிறைய விதமான கர்மங்கள் பண்ணிட்டு அதன் மூலமாக பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அப்ப கூட அவங்களுடைய வாழ்க்கையில என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் தான் இருக்குது. சுகம் இருக்குதா இல்ல சாந்தி தான் இருக்குதா? ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க தன்னுடைய அந்த மூலமான அந்த சொரூபத்தை வந்து மறந்துட்டாங்க. மூலமான சொரூபத்தையும் மறந்துட்டாங்க, அதே மாதிரி கடவுளையும் அவங்க வந்து மறந்துட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே அவ்வளோ துக்கத்துல இருக்கிறாங்க. கடவுள் வந்து கோயில்லையும் கிடையாது, மசூதியிலும் கிடையாது, அதே மாதிரி சர்ச்சிலையும் கிடையாது. அவர் கீதையில என்ன சொல்லியிருக்காரு? யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரீஜாம்யஹம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் வந்து தர்மத்தை நிலையாக்குறதுக்கும் அதர்மத்தை அழிக்கிறதுக்கும்
அதே மாதிரி எல்லாருக்கும் நான் வந்து சுகம் மற்றும் சாந்தியை கொடுக்கறதுக்காக இப்போ இந்த உலகத்துல வந்திருக்கான்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் இந்த உலகத்துல வந்திருக்க சொல்ல நம்ம ஏன் கோயிலா போகணும்? அவரு இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு, சாதாரணமான மனித உடல்ல வந்துட்டு இந்த ஞானத்தை வந்து சொல்லி நிற்கிறாரு. இந்த ஞானத்தை வந்து ஏதோ இந்த நாட்டுல இருக்கிறவங்க மட்டும் கேட்கறதுக்கு கிடையாது, வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட இந்த ஞானத்துல இருக்கிறாங்க, இந்த ஞானத்தை கேட்கிறாங்க. ஆனா நம்ம இந்த கீதை ஞானத்துக்கு வந்து அவ்வளவு மகத்துவம் வந்து கொடுக்கறது கிடையாது. அதுக்குதான் ஒரு பழமொழி சொல்றாங்க, தியா தலே அந்தேரா. அதாவது இந்த விளக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு அது வந்து வெளிச்சம் கொடுக்குது. ஆனா அது வெளிச்சம் கொடுக்குது, ஆனா அந்த விளக்கு கீழே என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து இருட்டா இருக்கும். விளக்கு வந்து வெளிச்சம் கொடுக்குது, ஆனா அந்த விளக்கு கீழே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருள் இருக்குது. அதாவது கடவுள் வந்து இந்த உலகத்துக்கு வந்துட்டாரு. நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த பாரதத்துல இருக்கவங்க தான் வந்து ஞானத்தை வந்து எடுத்துன்னு வந்தாங்க. பண்டிதர்கள், வித்வான்கள் எல்லாருமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாரதத்துலதான் இருக்கிறாங்க. கடவுள் பத்தி எல்லா ஞானத்தையும் கொடுக்குறாங்க. ஆனா கடவுள் வந்துட்டாரு அந்த விஷயத்த வந்து அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பலே இந்த பாரத நாட்டை சேர்ந்தவங்க வந்து முழு விஸ்வத்துக்குமே அந்த படிப்பு என்ற அந்த வெளிச்சத்தை வந்து கொடுக்குறாங்க. ஆனா பாரதத்துல இருக்க அந்த மக்களே வந்து அந்த கடவுளை வந்து தெரிஞ்சுக்கிறது கிடையாது. கடவுள் பாரதத்துலதான் வந்திருக்காங்க, ஆனா அந்த மக்கள் வந்து அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனுடைய மூலமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மனிதர்கள் எல்லாருமே மூட நம்பிக்கை மேல அதிகமா நம்பிக்கை வைக்கிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கடவுள், மனிதர்கள் என்ன சொல்றாங்க கடவுள் மேல இருக்கிறாரு, தேவதைகள் மேல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்டுங்க, ஆஸ்ட்ரோநாட் எல்லாருமே எங்க போயிட்டு வந்திருக்காங்க? நட்சத்திரம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்கல்ல, சந்திரமா வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க, சந்திரன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. ஆனா அங்க அவங்களுக்கு கடவுள் இல்ல தேவதைகள் யாருன்னு தெரிஞ்சாங்களா? கிடையாது. அதே மாதிரி மனிதர்கள் என்ன சொல்றாங்க, நரகம் வந்து கீழே இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா சயின்டிபிக் படிப்பு படி நம்மளுக்கு என்ன தெரிய வந்திருக்கு, அதாவது இந்த பூமிக்கு அடியில வந்து வெறும் பெரிய பெரிய பாறைகள் இருக்கு, அதே மாதிரி நெருப்பு தான் இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கு. அங்க கூட நரகம் கிடையாது. அப்பனா இந்த ஸ்வர்க்கம் மற்றும் நரகம் வந்து இதே உலகத்துலதான் இருக்குது. நம்ம நல்வழிப்படி நடந்தோம்னா நம்ம வந்து ஸ்வர்க்கத்துக்குள்ள அந்த சுகத்தை வந்து அனுபவிக்கிறோம். நம்ம ஒருவேளை அந்த நல்வழியை விட்டுட்டு தவறான வழியை பிடிச்சோம்னா நம்ம என்ன அனுபவிக்கிறோம்? துக்கத்தை அனுபவிக்கிறோம், அதாவது நரகத்தை அனுபவிக்கிறோம். மனிதர்கள் வந்து மூட நம்பிக்கைய வந்து அதிகமா அவங்க மூட நம்பிக்கை வந்து நம்புறாங்க. அதனாலதான் இந்த ஞானத்தை அவங்களால புரிஞ்சுக்க முடியும். மனிதன் வந்து 5 விகாரத்தின் மேல வெற்றி அடைந்து அவங்க வந்து சொர்க்கத்தை அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி எப்ப அந்த 5 விகாரங்கள் வந்து மனிதனை கண்ட்ரோல் பண்ணுதோ அப்ப மனிதன் வந்து நரகத்தினுடைய அந்த துக்கத்தை வந்து அனுபவிக்கிறாங்க. அப்பனா இப்போ நம்ம இந்த 5 விகாரங்கள் மேல வெற்றி அடைஞ்சிட்டு இந்த சுகம் மற்றும் அந்த சாந்தி அமைதியை வந்து நம்ம அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கிறதுக்காக தான் எல்லா ஆத்மாக்களினுடைய தந்தை, எல்லா தர்மபிதா, எல்லா தர்மத்துக்குமே தர்மபிதா கடவுள் வந்து இப்போ இந்த அத்தியாத்மிக் விஸ்வவித்யாலய, இந்த அத்தியாத்மிக் குடும்பம் மூலமாக இந்த ஞானத்தை வந்து கொடுத்துன்னு இருக்கிறாரு. இங்க வந்து எல்லா தர்மத்தை சேர்ந்தவங்க, எல்லா மொழியை சேர்ந்தவங்க, எல்லா வயதை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து இந்த ஞானத்தை வந்து எடுத்துக்கலாம். இப்ப வந்து நம்ம தெய்வத்துக்காக தான் எல்லாமே பண்ணிருக்கிறோம். ஆனா இப்ப டைம் இருக்க சொல்ல நம்ம கொஞ்சோண்டு நம்ம ஆத்மாக்காக கூட பண்ணணும். ஆத்மா இந்த ஞானத்தின் மூலமாக ரொம்பவே சுகத்தை அனுபவிக்கும். இந்த கடவுள் மூலமாக கொடுக்கப்பட்ட கீதை ஞானம் வந்து முழு உலகத்தையும் மாற்றிடும். எப்படி வந்து ஒரு சின்ன நீரோட்டம் வந்து பெரிய பெரிய பாறைகளையும் அது வந்து உடைக்கவே இல்லையா, அதே மாதிரி இந்த ஞானம் அந்த உலகத்துல இருக்க அந்த துக்கத்தை வந்து அது சுகத்துல மாற்றிடுது.
நாங்க உங்களை வலுக்கட்டாயமா இந்த ஞானத்தை கேளுங்க அப்படின்னு சொல்ல வரல. அதாவது எப்படி கடவுள் ஒரு மனிதனுக்கு பிறப்புல இருந்தே பரிசு கொடுத்திருக்காங்க. அந்த பரிசு என்ன பரிசு? புத்தி. அந்த புத்தியின் மூலமாக நம்ம நிர்ணயிக்கணும் எது சரி எது தவறு. இதை நிர்ணயிச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை கேட்கணும். இப்போ டைம் லிமிட் இருக்கிறதுனால நாங்க உங்களுக்கு ரொம்ப விஸ்தாரமா இந்த ஞானத்தை கொடுக்க முடியல. அதனால நீங்க கொஞ்சோண்டு உங்களுடைய டைமை கொடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்க எல்லா சென்டர்லயும் இருக்கக்கூட பழைய டிவிகேஸ் ஆத்மாக்கள் கிட்ட இருந்து இந்த ஞானத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க போக சொல்ல கண்டிப்பா அவங்களுடைய ஒப்பீனியனை நீங்க கொடுத்துட்டு போங்க. நீங்க இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இதுல கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 9891370007. அதே மாதிரி எங்களுடைய இமெயில் ஐடி என்னன்னு பாத்தீங்கன்னா a1spiritual1@gmail.com. இன்னொரு முறை சொல்றேன். அதாவது நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா 9891370007 கான்டாக்ட் பண்ணலாம். 9891. இன்னொரு முறை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா 9891370007 ஃபோன் பண்ணலாம். 9891370007. இதுல நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். அதே மாதிரி எங்களுடைய இமெயில் ஐடி என்னன்னு பாத்தீங்கன்னா a1spiritual1@gmail.com. இதுல நீங்க இமெயில் அனுப்பலாம். போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க உங்களுடைய ஒப்பீனியனை கொடுத்துட்டு போங்க. நீங்க பவிஷ்யத்துல கூட இந்த ஆத்தியாத்மிக் குடும்பத்தோடு இணைந்திருப்பீங்கன்னு நான் உங்களை நம்புறேன். இப்போ பரம்பிதா பரமாத்மா சிவன் சங்கர் மூலமாக சுகம் மற்றும் அமைதியினுடைய ஆஸ்தியை இந்த விதை ஞானத்தின் மூலமாக கொடுத்து நிற்கிறார். நீங்க தான் நிர்ணயிக்கணும். நீங்க இந்த ஞானத்தை கேட்டா உங்களுக்கு ஜென்மமாகும். அதாவது நிறைய ஜென்மங்களுக்கு உங்களுக்கு வெறும் சுகம் மற்றும் அமைதி தான் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க தான் நிர்ணயிக்கணும். அதாவது கீதையினுடைய கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரா இல்ல சிவசங்கரா. இன்னைக்கு மனிதன் கீதையினுடைய உண்மையான கடவுளை மறந்துட்டாங்க. ஸ்ரீ கிருஷ்ணரை ஏத்துக்கிறதுனாலதான் இன்னைக்கு உலகத்துல பெண்களுக்கு ரொம்பவே அத்தியாச்சாரம் நடக்குது. எப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் 16,108 அணிகளை வச்சாங்களோ அதனாலதான் அந்த கர்மத்தை ஃபாலோ பண்றதுனாலதான் இன்னைக்கு பெண்களுக்கு இந்த உலகத்துல எந்த விதமான சேஃப்டியும் இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு இந்த உலகத்துல நாலா பக்கமும் இம்பியூரிட்டி அதிகமா இருக்குது. நாலா பக்கமும் விகாரங்கள் அதிகமா இருக்குது. இப்போ அந்த விகாரத்தினால நாலா பக்கமும் துக்கம் அதிகமாகுது. இப்போ நம்ம ஸ்ரீ கிருஷ்ணரை கீதையுடைய கடவுளா ஏத்துக்காம ஸ்ரீ கிருஷ்ணரை விட்டுட்டு மகாதேவனை நம்ம கீதையினுடைய கடவுளை ஏத்துக்கோன்னா இந்த சொசைட்டில நடந்து இருக்கிற எல்லா விதமான அத்தியாச்சாரங்கள்ல இருந்து நம்ம